உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பயா, ஐ எம் ஃப்ரம் திருப்பூர். யூ ஃப்ரம்? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் தாங்க. தமிழன் எவ்வளவுமே கிடையாது, சும்மா ரேர் தான். வாவ், செம்ம க்ளோஸ்அப்பில் போகுது ட்ரெயின். வணக்கம் உறவுகளே, வி ஆர் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள எங்கே வந்திருக்கோம்? மாப்பிள்ள பஸார், பிக் பஸார், ஸ்மார்ட் பஸாருக்கு வந்திருக்குங்க. நம்ம உறவுகள் தான் வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிக் பஸாரையும் விளாக் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கோரிக்கை ஏற்று நம்ம இன்றைக்கி பிக் பஸார் தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த பிக் பஸாருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எனிவே வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதாங்க அந்த ஸ்மார்ட் பிக் பஸாரோடைய வியூ. அதாவது வந்து பிக் பஸாரோடைய வியூ வந்து இப்படி தான் இருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபுட் கோர்ட் பக்கம் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம பயங்கரமாக இருக்கும் இந்த பிளேஸு. ஸோ இனிமேல் வந்து இதான் கார் பார்க்கிங். முன்னாடியே வந்து நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 2 வீலர் பார்க்கிங்லாம் அந்த சைடு பண்ணிக்கலாம். உறவுகளே மன்னிச்சிடுங்க, சாரி, உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிலாம் கேட்டேன், ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதாம்மா. இது வந்து பிக் பஸார் இல்லையாமாங்க. பிக் பஸாராக இருந்ததை வந்து ஸ்மார்ட் பஸாராக மாற்றிட்டாங்க. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வாங்கிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி பிக் பஸாரை வந்து ரிலையன்ஸ் வாங்கிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இது வந்து பிக் பஸாராக இருந்தது ஸ்மார்ட் பஸார் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. அதனால் வீடியோ எடுக்கலாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலைங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெண்டுக்கு மட்டும் போய் ஷூ பார்த்துட்டு வந்தோம், ஆனால் ஷூ வாங்கலை. காசு இருந்துச்சு ஆனால் வாங்கலை. ஏன்னா மனசு வீடியோ எடுக்கவே அலோவ் பண்ணல. நம்ம எதுக்கு வாங்கணும்னு ஒரு வைராக்கியம் தாங்க. ஸோ அதான், ஸோ அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ எனிவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, வடக்கன்ஸ் வரும் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது இங்கே பக்கத்தில் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வேறு லெவலாக காட்டுறேன். அங்கே போய் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறாங்க. உறவுகளே, வர வழியில் இதை நான் பார்த்தேன். திறன்மிகு திருப்பூர்னு ஒரு பயங்கரமாக ஒன்று இருந்துச்சு. ஐ லவ் கோவை அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒன்று திறன்மிகு திருப்பூர்ங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. நொய்யல் ஆற்றுக்கிட்ட வையின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நொய்யல் தெரியுதுங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இது இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நொய்யலாறு நம்ம பார்க்குறோம். இதுதான் நொய்யலாறு, ஃபுல்லாக டிச்சியாக ஓடிட்டுருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆறு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எப்படி இருக்குது பார்த்து தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவே நொய்யலாறு தாண்டி அப்படியே அந்த சிக்னலை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா ரயில்வே ட்ராக்கு. உறவுகளே, நம்ம ஃபைனலாக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணிட்டோம். அண்ட் வண்டி ஃபுல்லாக 2 வீலர் பார்க்கிங் தாங்க. மக்கா எனி டைம் ரஷ் 2 வீலர் பார்க்கிங். ஸோ திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டுறதுனால பில்டிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, உறவுகளை மன்னித்து விடுங்கள். அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் அது வந்து உள்ளே வர என்ட்ரன்ஸ், 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அது என்ட்ரன்ஸு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் பார்க்கிங்கு. ஸோ சேவ் ட்ரீ, சேவ் வாட்டர், சேவ் லைஃப். என்னது இதெல்லாம் கட் பண்ணிடுறது, அதெல்லாம் வருண்டா, ஜாலியாக இருக்குண்டா. பொழுது போகலை, என்ன பண்ணுறது. இதாங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். வடக்கன்ஸ் குடியிருக்கும் இடம். கண்டிப்பாடா, ஃபுல்லாக சே எவ்வளோ பேர் தெரியுமா? ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏதோ சம்திங் 5000 பேர். அதெல்லாம் கம்மிடா, 10,000 பேருக்கு மேலே, அதுவே கம்மி. இதாங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அதெல்லாம் வந்தாச்சு. ஸோ பயணச்சீட்டு அலுவலகம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எனிவே வெளியே வந்தீங்க அப்படின்னா இது அவுட்டோர். அண்ட் ஒடிசா, பீகார், அட் த சேம் டைம் எங்கே மக்கள் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அப்படி இருக்கிற எல்லா ஊர் பீப்புள்ஸும் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அந்த சவுண்டு கேட்குறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் தாங்க. தமிழன் எவ்வளவுமே கிடையாது, சும்மா ரேர் தான். ஒருத்தர் வந்து கேட்டார், பையா டைம் கே ஆகே அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து பையா கித்தனா டைம் கே ஆகே, கித்தனா கே டைம் கம் கே அப்படின்னாரு. ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு இவன். அப்போ இவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். இவன் 2-3 வடக்கன்ஸ் கேர்ள்ஸில் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதனால் வச்சு மேனேஜ் பண்ணிட்டான். ஸோ வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஃபுட் கோர்ட் மாதிரி ஏதோ அப்போ கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அங்கெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா
செம பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இங்கே வரதுனால. அந்த மாப்பிள்ளை நீ லாஸ்ட்டாக எப்போ இங்கே வந்த? 7வது படிக்கும்போது. நான் இது வரைக்கும் இங்கே ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் உள்ளே வந்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன். அண்ட் ரொம்ப நேரம் பேசிகிட்டே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ரயில்வே ட்ராக்லாம் மேலே ஒன்று இருக்குல்ல, பின்னாடி ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து அப்படியே தாவி அந்த சைடு போக போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த பிரிட்ஜுக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் நீங்கள் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தாங்க. தமிழ்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. யாரை பார்த்தாலும் ஹிந்திக்காரங்களாகவே இருக்கிறாங்க. என்னென்னா ட்ரெயின் சரி, இப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று வருதுங்க. அந்த ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு கேட்குது, ட்ரெயினை காணும். இதோ ட்ரெயின் வந்துருச்சுங்க. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரெயின் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்தடைந்து விட்டது. ட்ரெயின் நம்பர் 32340. ஸோ ட்ரெயின் உள்ளே வந்துருச்சுங்க. வாவ், என்ன ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை உனக்கு தான் ஹிந்தி பிடிக்க தெரியுமே, படிச்சு சொல்கிறா. லக்கேஜ். வாவ், செம்மையாக இருக்குங்க ட்ரெயின். இவ்வளோ பெருசாக இருக்குது. மாப்பிள்ளை இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்ட் கிளாஸு, அதுக்கப்புறம் ஸ்லீப்பரு, அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ்னு ஏதாவது இருக்கா? ஸ்லீப்பர் கோச் மேலே. ஓகே ஓகே. அங்கே ஒருத்தர் பாரு, செம்மையாக அப்புறம் இருப்பார். எங்கள் அக்கா மக்கா கிரேட் கல்வி மாதிரி இருக்காரு. அடி பாடி பில்டிங் மேன் சகஜோதியாக இருக்காங்க. தொப்பி போட்ட போலீஸ் அண்ணா போகிறாரு. ஹாய், நம்மளை கண்டுக்கல. எத்தனை நாள் பார்த்து. வாவ், ராஜா பகவத் மாதிரி இன்னொரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னா அதுவும் தெளிவாக தெரிலங்க. எல்லாம் ஃபுல்லாக ஹிந்தியில் போட்டிருக்கானுங்க, என்னன்னே தெரில. வாவ், செம்ம க்ளோஸ்அப்பில் போகுது ட்ரெயின். சென்னை சென்ட்ரல்னு போட்டிருக்குங்க அந்த ட்ரெயின். ஓ, இந்த செயின் வந்து சென்னை சென்ட்ரல் போல இருக்குது. நல்லா இருக்குங்க அண்ணன், இது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க, செம்மத்தியாக இருக்குது. உறவுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ட்ராக் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மேலே ஏறி வந்தாச்சு. அண்ட் ஃபுல் ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ஒரு பயங்கர ஒரு மெமரி. நம்மால் வந்து ஃபேஷன் டைலேருந்து வரான்னு நினைக்கிறேன். வேற லெவல். பயா, ஐ எம் ஃப்ரம் திருப்பூர். யூ ஃப்ரம் யூடியூப் சேனலுக்கு நம்பருக்கு ஓடிபிக்கு. ஸோ இனிமேல் இதான் அந்த விளாகு. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து வேறு ஏதாவது ஒரு விளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதை கேட்டுட்டா பாய்.